எல்லோருக்கும் வணக்கம். ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஓடி சம்பாதிக்கிற பணத்தை ஒரு சேவிங்ஸ் பண்ணணும். அதுலேருந்து ஒரு பார்ட் அமௌண்ட் எடுத்து நம்ம எதிலாச்சும் முதலீடு பண்ணணும். லாங் டேர்மும் இல்லாமல் ஷார்ட் டேர்மும் இல்லாமல் ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸில் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் 50% அல்லது ஆல்மோஸ்ட் டபுள் ஆகணும். அந்த மாதிரி நம்ம எதில் முதலீடு பண்ணலாம் நல்லா இருக்கும், எதில் முதலீடு பண்ணலாம், இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ 2024 கம்ப்ளீட் ஆகி 2025 நம்ம இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எதில் முதலீடு பண்ணால் நம்மளுக்கு குயிக்காக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேற எதுவுமே இல்லைங்க. நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச பங்கு சந்தை தான். இந்த பங்கு சந்தையில் IPO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி மார்க்கெட். நீங்கள் ஒரு கம்பெனியினுடைய பங்கை வாங்கணும் அப்படின்னா அந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா IPO வெளியிடும் போது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய உங்களுக்கு தேவையான என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லைங்க. நம்மள்கிட்ட ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும், பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் போதும். நம்ம அதை பார்த்தீங்க அப்படின்னா வாங்குறதுக்கு எலிஜிபிள் தான். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 தேவைப்படும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhs வரைக்குமே நம்ம அதை அப்ளை பண்ணலாம் வாங்குறதுக்கு. எங்கேயுமே நீங்கள் எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் அலையவும் தேவையில்லைங்க. ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஜிட்டல் உலகத்தில் தான் இருக்கோம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு கம்பெனியினுடைய பங்கை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த IPO ஒரு கம்பெனியினுடைய IPO வெளியில் வருது அப்படிங்கும்போது அது மேக்ஸிமம் 3 days தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனில் இருக்கும். அந்த 3 daysக்குள்ளேயே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணிடணும். நீங்கள் அப்படி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4th days பார்த்தீங்க அப்படின்னா அது அலர்ட் ஆச்சா என்னன்னு உங்களுக்கு மெசேஜ் தெரியும். அப்படி அலர்ட் ஆகலை அப்படின்னாலும் மெசேஜ் வந்துடும். இன்கேஸ் அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 5th day பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 6th day பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா NSE BSEயில் அது லிஸ்டிங் ஆக ஆரம்பிக்கும். லிஸ்டிங் ஆகும்போது உங்களுக்கு அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் NSE BSEயில் செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் அதை விற்க ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியினுடைய IPO நீங்கள் வாங்க அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியினுடைய டீட்டெயிலில் நீங்கள் கேதர் பண்ணணும். அதாவது மார்க்கெட்டில் என்றைக்குமே ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு எப்பயுமே ஒரு விலை இருக்கும். ஃப்யூச்சரில் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுக்கும் ஆள் பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க மார்க்கெட்டில். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியினுடைய ஷேர் IPO வருது. அதனுடைய பிட்டிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 100லேருந்து 110 வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 110. இப்போ நீங்கள் IPO அப்ளை பண்ணும்போது 110 ரூபாய்க்குள்ள தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது நீங்கள் 110 ரூபா வச்சு அப்ளை பண்ணும்போது அதனுடைய கிரேப் ப்ரீமியம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணணும் கம்பல்சரி. ஒவ்வொரு கம்பெனியினுடைய IPO வரும்போதும் இந்த GMP கிரேப் ப்ரீமியம் ப்ரைஸை நீங்கள் நோட் பண்ணணும். அந்த கிரேப் ப்ரீமியம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50% ஹை, அதாவது ப்ரீமியம் வெளி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 110 ரூபாயில் இருக்கக்கூடிய IPOவை நாங்கள் 50 ரூபா சேர்ந்து 160 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய IPO இருக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் IPO அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான IPO நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராகவும் தான் இருக்கும். இன்கேஸ் ஒரு வேளை லக்கில் அந்த IPO உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய ப்ராஃபிட் 50 to 70% பார்த்தீங்க வித்தின் 7 daysலேயே பார்த்தீங்க நம்ம எடுத்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா IPO நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் இது மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு மேக்ஸிமம் 10 கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா IPO வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளுடைய பங்கு சந்தையில். எல்லா IPOவும் நம்ம வாட்ச் பண்ணி அதில் பெட்டரான IPO நம்ம அப்ளை பண்ணோம். அந்த பெட்டரான IPO நம்மளுக்கு கிடைக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேர் தான். நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒரு டிமேட் அக்கௌண்ட் 2 டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் கண்டினியூவாக அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு IPO அலர்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த IPO அப்ளை பண்ணி நம்ம அதனுடைய புக் பண்ணுறதன் மூலமாக
நம்ம நினச்ச மாதிரி இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். இது கண்டினியூஸாக ஒவ்வொரு மாதமும் ஐபிஓ வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம அதை மட்டும் வாட்ச் பண்ணி அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு ஐபிஓ கிடைக்கும். அதுலேருந்து நம்ம வந்து மேக்கிங் ப்ராஃபிட் வந்து நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் டேர்ம் பீரியடில் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம இப்போதைக்கு இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.